வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வேல் கார்த்திக். எல்லாம் நன்மைக்கு யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திக்க வந்திருக்கேன். இன்றைக்கி என்ன டாபிக் நான் பேச வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதத்துக்கான மாத ராசி பலன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜூலை மாதத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான். எதுக்குன்னா பொருளாதாரம் சம்மந்தமான ஒரு இதை தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். பொருளாதாரம் மற்ற விஷயங்கள் கூட மற்ற எல்லா விஷயங்களும் இந்த பொருளாதாரத்துக்குள்ளே அடங்கிடும். பணம்ன்ற விஷயம் இருந்தால் நம்ம எல்லாத்தையும் சாதிக்க முடியும். உண்மை அதுதான். சரிங்களா? அப்போ இந்த டைம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து சுக்கிரன் அவங்க சொந்த வீட்டில் இருப்பாப்புல. அதுக்கப்புறம் ஜூலை மாதம் இடையில அவர் வந்து இடம் மாறுவார். அப்போ இந்த சுக்கிரன் வந்து தான் சொந்த வீட்டில் இருக்கிற ஒரு பலம் எப்படின்னா, பணம் சம்மந்தமான விஷயங்களில் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் சாதகமான சூழ்நிலைகள் உண்டாயிட்டு அது மட்டும் கிடையாதுங்க. 6, 7, 8 அதாவது உங்களுக்கு எதிர்பாராத நேரங்களில் வெளியே வர வேண்டிய பணங்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு சில பணங்கள் வராமல் இருந்துகிட்ருக்கும். அது சம்மந்தமான பணங்கள் வரதுக்கான ஒரு கால சூழ்நிலைகளும் இப்போ இதாயிட்டு இருக்கு. அதாவது சொல்லுவாங்கல்ல, இந்த காலகட்டத்தில் வந்து சூரிய பயிற்சி, செவ்வாய் பயிற்சி, சுக்கிர பயிற்சி, அதாவது ஜூலை மாதத்தில் இந்த பயிற்சிகள்லாம் இருக்கிறனால எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அதை எப்படி சொல்ல உங்களுடைய ஜாதகப்படி ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து இப்போ நம்ம பேசுகிறது பொது பலன்னு சொல்கிறோம். ஆனால் ஜாதகப்படி நிறைய மாற்றங்கள் இருக்கும். நிறைய மாற்றங்கள். அதுபோக ராகு கேது பயிற்சி உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது கொடுக்கும். எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, உங்கள் சுகஸ்தானத்தில் வந்து ராகு கேது 4ஆம் இடத்துக்கு ராசிக்கு ரிஷபராசிக்கு 4ஆம் இடத்துலையும் கரெக்டாக 10ஆம் இடத்துலையும் வந்து ராகு கேது இருப்பாங்க. அப்போது வேலை சார்ந்த விஷயத்துலையும் தொழில் சார்ந்த விஷயத்துலையும் நம்ம சொல்லலாம். ஏன்னா தொழிலுக்கும் பொருளாதாரத்துக்கும் ஒரு இது நீங்கள் வேலை பார்த்தா பணம் கிடைக்கும், பிஸ்னஸ் பண்ணால் பணம் கிடைக்கும், வியாபாரம் இது சம்மந்தமான விஷயங்கள்லேயும் ஒரு முன்னேற்றம் இருக்குது. ஏன் முன்னேற்றம் இருக்குன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் கரெக்டாக லாபகரத்துக்குரிய குரு பகவான் 11ஆம் இடம் லாபகரம் குரு பகவான் வந்து கரெக்டாக ராசிக்கு 2ஆம் இடத்துல இருப்பார். அப்படின்ட்டு இருக்கும்போது எதிர்பார்த்த லாபங்கள் உண்டாகிட்டு இருக்கும். ராகு கேது நான் சொல்லியிருந்தேன். அது என்ன தெரியுமா, ராகு கேதுன்னு இருக்கும்போது 10ஆம் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வேலைகள் சார்ந்த இப்போ சில பேர்லாம் வெளிநாட்டுக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருப்பாங்க. வெளிநாடு போகணும் அப்படின்ற ஒரு முயற்சிகள் இருந்துகிட்ருக்கும். அந்த வெளிநாடு போகிறதுக்கான முயற்சிகளுக்கு அவங்க வேலை சம்மந்தமாக போகிறதுக்காக அவங்க முயற்சிகள் பண்ணலாம். சரிங்களா? ஏன்னா இந்த பொருளாதார ரீதியாக வந்து இந்த காலம் வந்து உங்களுக்கு ஒரு முன்னேற்ற காலமாக இருக்கிறனால ரிஷபராசி அன்பர்கள் வந்து இந்த காலத்தை நீங்கள் வந்து நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ளலான்றதை இங்கே சொல்கிறேன். ஏன்னா இதில் ஒரு விஷயம், இன்னொரு விஷயத்தை நல்லா கவனிச்சிங்கன்னா, 2ஆம் இடத்துக்கு குரு சூரியன் இருப்பாங்க ரிஷபத்துக்கு. அது மிதுன வீடு. அங்கே அதுக்குரிய புதன் பகவான் என்ன பண்ணிடுவார்னா, டக்குன்னு புதன் பகவான் இறங்குவார். எப்படி இறங்குவார்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொந்த வீட்டில் இருந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருப்பார். அப்போ இந்த இதை வச்சு நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த ஐடி ஃபீல்டெலாம் இருப்பான் பார்த்தீங்களா, இந்த ஐடி செக்டார் இந்த மாதிரி இருப்பாங்க பார்த்தீங்களா, அதாவது சிஸ்டம் ஒர்க்கு தாங்க. யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருங்க, ப்ரைவேட் ஸ்டாஃபாக இருங்க, யாராக இருங்க, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும். சில பேர் ப்ரொமோஷனுக்காக வேலை தேடிட்டு இருப்பீங்க. சிலர் இந்த வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு இடமாற்றம்ன்ற அந்த மாதிரி நபர்களுக்கும் இந்த ரிஷப காலத்தில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த கால ஜூலை மாதத்தில் வந்து கண்டிப்பாக எதிர்பாராத ஒரு குட் நியூஸ் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்கு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 8ஆம் ஸ்தானம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, 8ஆம் ஸ்தானம்னு சொல்கிற அந்த இடத்துக்குரிய குரு தான் 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது அவர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தடவை ஒரு யோகத்தை கொடுத்து உங்களுக்கு எல்லா மாற்றத்தையும் கொடுப்பாரு. அது மட்டும் கிடையாது, ஜாக்பாட் அடிக்கலாம். சில பேர் அதாவது இப்போ பணம் சம்மந்தமாக வெளியே இருந்து வர வேண்டிய பணங்கள் எது ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்துகிட்டு இருக்கும். ஏதாவது கொடுக்க அதில் கொஞ்சமாக கொடுக்க தொடங்கிடுவாங்க இந்த காலத்தில். கொஞ்சமாக கொடுத்து அது உங்கள் மனசில் ஒரு விதமான சந்தோஷத்தை உண்டாக்கும். சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், ரிஷபராசி அன்பர்களுக்கு மட்டும் இந்த காலகட்டத்தில் வந்து பண உதவி நீங்கள் கூட இன்னொருத்தங்கள்ட்ட கேட்கலாம். ஆனால் நீங்கள் ஒருத்தங்களுக்கு பண உதவின்ற பண்ணும்போது கொஞ்சம் யோசித்து பண்ண மாதிரி பண்ணுங்கள். எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் பண உதவி பண்ணிங்கன்னா அது உங்களுடைய வீடை கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி காட்டுது. ஏன் சொல்கிறேன்னா, 4ஆம் இடத்துல கேது உட்காந்துருக்காரு. அந்த கேது உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, அங்கே செவ்வாய் கேது அதாவது இதில் ஸ்டார்டிங்கில் இருக்கிறனால சந்திரன் செவ்வாய் கேதுன்னு இருக்கும்போது அந்த பணம் நீங்கள் உதவி பண்ணும்போது உதவி உங்களுக்கு வந்து உபத்திரவம் வரதுக்கு மற்றவங்க கூட உங்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது இது யோசித்து பண்ணுங்கள். எதுக்குன்னா, அந்த பணம் இப்போ நீங்கள் கொடுக்குற பணம் வந்து உங்களுக்கு வந்து திருப்பி உங்ககிட்ட வராது. அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். அப்படின்னு இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஒன்றும் இல்லை, ஒரு 2 நாள் கழிச்சு நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வாங்குறாருன்னா, ஒரு 2 நாள் கழிச்சு தரமாட்டார். அது உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு அது ஒரு விதமான மன உளைச்சலை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பண உதவி அதான் சொல்கிறேன்ல, பணத்தை வச்சு தான் இங்கே எல்லாமே இருக்குது. அந்த பணன்ற விஷயத்துக்குள்ளே நீங்கள் வந்து கொஞ்சம் கரெக்டாக இது பண்ணிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், பொருளாதாரமும் நல்லா இருக்கிற மாதிரி தான் இதாக சொல்லுவாங்கள்ல, ரிஷபராசிக்கு காட்டிகிட்டு இருக்கு. அந்த ரிஷபராசி அன்பர்கள் வந்து கண்டிப்பாக இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதே நேரத்துக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் நன்மைக்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துட்டுருக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.